இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வேகன்சி வந்திருக்கு. அந்த வேகன்சி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2300 வேகன்சி இருக்குது. எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற வேகன்சி. மற்ற மாவட்ட வேகன்சிங்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா டிரைவருக்கு அந்த மாதிரி வாட்ச்மேன் தனியாகவே அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்க வேகன்சி தான் பார்க்க போகிறோம். கிளீனர், தூய்மை பணியாளர்கள், காவலர், இரவு காவலர், வாட்ச்மேன், மசாலாச்சி, ஃபுல் டைம் மசாலாச்சி அப்படின்லாம் இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணது தான். என்றைக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 28/4/2024 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அன்னையிலேருந்து அப்ளை பண்ணால் நம்ம ஆரம்பிச்சிடலாம். அது பேர் நெக்ஸ்ட் மந்த் வந்து 27 தான் நமக்கு லாஸ்ட் டேட், அன்றைக்கி தான் முடியும். சரிங்களா? இதுக்கு என்னென்ன வேகன்சி எவ்வளோ இடத்துல இருக்குது. இப்போ வாட்ச்மேன் பார்த்திங்கன்னா 20 வேகன்சி, நைட் வாட்ச்மேன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. மோஸ்ட்லி லேடிஸ் வந்தால் மசாலாச்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு பே ஸ்கேலும் நமக்கு கொடுத்துருக்காங்க, நான் ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு SC STயில் பார்த்தீங்கன்னா 1987க்குள்ளே பிறந்தவங்களா, கண்டிப்பாக அதுக்கு அடுத்த பிறந்தவங்களா தான் இருக்கணும். 37 வயசுக்கு மேலே தான் இருக்கக்கூடாது. MBC BC முஸ்லீம்னா 34 வயசு தான் இருக்கணும். 1990 அதுக்கப்புறம் பிறந்தவங்களா தான் இருக்கணும். அதே மாதிரி SC STனா 92க்கு அப்புறம் பிறந்தவங்களா தான் இருக்கணும். இதோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். SC STக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சன்ஸுக்கும் ஊனமற்ற பர்சனுக்கு கிடையாது. இதில் என்னென்னா நம்மளுக்கு ஒரு நாள் வீட்டு பணி பண்ணுறது, பாத்திரம் விளக்குறது, அந்த ஹெட் இருக்காங்கள்ல, நம்ம நீதிபதி இருக்காங்களா, அவங்கள அறையெல்லாம் சுத்தம் பண்ணுறது, அந்த மாதிரி அதுக்கான கவர்மெண்ட் ஜாப் எதுவோ அது எல்லாமே நமக்கு வந்து இதில் இந்த மசாலாஜின்றதில் நமக்கு அடங்கும். இதுவே நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் சைடில் போயிட்டோம்னா மலர்ச்செடி கண்காணிக்கிறது, இது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக வரும். அதனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் 2 hours இருக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் தான். எக்ஸாம் வந்துட்டு எப்படி இருக்குன்னா பொதுத் தேர்வு இருக்கும். பொதுத் தேர்வு வந்து 8th வரையிலான உள்ள பாடத்திட்டம் எல்லாத்துலேயுமே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு ப்ராக்டிக்கல் மார்க் வந்துட்டு கண்டிப்பாக 70 மார்க். அவங்க என்ன சொல்கிறாங்க, பூ கட்ட சொல்லுவாங்க சில பேருக்குலாம், அதுமாதிரி பூ கட்டுறதுலாம் வந்துட்டு எல்லாத்துக்கும் மார்க் உண்டு. அவங்களுக்கு ப்ராக்டிக்கலில் வந்து 70 மார்க்கும், தியரி சப்ஜெக்ட்ஸில் 30 மார்க்கும். அந்த தியரி சப்ஜெக்ட்ஸ் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா 8th வரைக்கும் உள்ள பாடத்திட்டத்தில் என்னென்ன நம்ம படித்தோமோ அது எல்லாத்தையுமே வந்து தமிழ் இம்பார்ட்டன்ட். முக்கியமாக தமிழ் தான் ஃபுல்லாகவே வந்து வரும். ஓகேங்களா? கண்டிப்பாக இதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுக்கான வந்து நோட்ஸ் ஏதாவது வேணும், இல்லை டாக்குமெண்ட் எதாவது வேணால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இதில் கொடுக்குறேன். ஏன்னா இல்லை இந்த மாதிரி போட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணி அவங்க வந்து ஓகே ஆயிருக்காங்க. ஆதரவற்ற விதவையாக இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணுங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ரெவன்யூ ஆஃபீஸில் கொடுத்த அந்த லெட்டர் வச்சுக்கணும். சரிங்களா? ரெவன்யூ ஆஃபீஸில் நம்ம ஆன்லைனில் 15 எடுப்போம் தெரியுங்களா, ஒரு ஆதரவற்ற விதவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சான்றிதழ் இருந்தேன்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளிகபிளாக இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.